இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொலைபேசி ஊடாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் கிருஷாந்த். இன்று நாடு முழுவதிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் மிகவும் குறைவாகத்தான் காணப்படுகின்றது. இருந்த போதிலும் சப்ரகமுக மேல் போன்ற மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடியதாக இருக்கும். பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் கிழக்கு, ஊவா, மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இவ்வாறு இடி மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை தவிர்த்துக் கொள்வது பொருத்தமானதாகும். கடற்பிராந்தியங்களை பார்க்கின்ற போது கொழும்பு உடக்கம் காணி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொட்டியில் வரையான கடற்பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். மேலே குறிப்பிட்ட கடற்பிராந்தியங்கள் தவிர்ந்த நாட்டின் ஏனைய கடற்பிராந்தியங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை விருத்தியடைந்து காணப்படும். இலங்கை தீவுக்குள் காற்றின் வேகமானது 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் பார்க்க அதிகரித்து வீசக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடற்பிரதேசங்கள் கட்டு கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடற்பிரதேசங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும்.